வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். உலக நாடுகள் அனைத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொடூர சம்பவத்தை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். எனக்கு தெரிந்து இந்த விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க கூடும் அப்படி என்று நினைக்கின்றேன். ஆனால் அதன் பின்னணி என்ன அப்படி என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சில பேருக்கு தெரிந்திருக்கக்கூடும். உலகின் அமைதியான நாடுகளில் ஒன்றான ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் 16 உயிர்களை பலி கொண்டிருக்கின்றது. இந்த தாக்குதல் எவ்வாறு திட்டமிடப்பட்டது? சட்டபூர்வ துப்பாக்கி உரிமம் பெற்ற ஒருவரே ஏன் இத்தகைய தீவிரவாத செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள்? இந்த சம்பவத்தின் விளக்கங்கள் தான் என்ன? இதன் பின்னணியில் இருக்கின்ற விளக்கங்கள் என்ன? முழுவதையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் பார்க்கலாம். சம்பவ நாள் 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி, அதாவது இன்றிலிருந்து நான் நினைக்கின்றேன் ஒரு 3 நாட்களுக்கு முன்பு, நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் உள்ள சிட்னி நகரின் போண்டி பீச்சுக்கு அருகாமையில் உள்ள ஆர்ச்சர் பூங்காதான் தாக்குதலின் இடமாகும். அங்கு யூதர்களின் முக்கியமான பண்டிகையான ஹனுக்கா கொண்டாடப்படுவதற்காக சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தனர். இச்சம்பவம் யூத சமூகத்தினரை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு இனவாத தாக்குதல் அப்படி என்றுதான் கூறியாக வேண்டும். இதன் பின்னணியிலும் இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இனவாத தாக்குதல் அப்படி என்று இதன் பின்னணி தெளிவுபடுத்துகின்றது. வாருங்கள் அது தொடர்பாகவும் பார்ப்போம். குறிப்பாக மாலை சரியாக 5 மணிக்கு இருண்ட உடையில் வந்த சஜித் அக்ரம், அவரது வயது குறிப்பாக 50 வயதாக இருக்கும், மற்றும் அவருடைய மகன் நவீத் அக்ரம், அவருடைய வயது 24 இருக்கும். இருவரும் எந்தவித அறிவிப்புமின்றி தாக்குதலை தொடங்குகின்றார்கள். அவர்கள் கையில் வைத்திருந்த அரை தானியங்கி துப்பாக்கிகள், அதாவது செமி ஆட்டோமேட்டிக் ரிஃபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதன் மூலம் கூட்டத்தின் மீது கண்மூடித்தனமாக சுட்டிருக்கின்றார்கள். இத்தாக்குதலில் 10 வயது சிறுமி உட்பட 16 நிரபராதிகள் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் 42 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சம்பவத்தின் சத்தம் கேட்டு அருகில் பணியில் ஈடுபட்டிருந்த நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறையின் அதிகாரிகள் இருவர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். அவர்களின் துணிச்சலான பதில் தாக்குதலில் மூத்தவரான சஜித் அக்ரம் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். மகன் நவீத் அக்ரம் காயங்களுடன் கைது செய்யப்பட்டார். காவல்துறையினரின் இந்த துரித நடவடிக்கை தாக்குதல் நீள்வதை தடுத்து பல நூற்றுக்கணக்கான உயிர்களை காப்பாற்றி ஆபத்தை உடனடியாக நிறைவு செய்தது. விசாரணையில் காவல்துறைக்கு அதிர்ச்சி தகவல்கள் கிடைத்தன. சஜித் அக்ரமின் வாகனத்தை சோதனையிட்ட போது அதில் 2 ISIS, அதாவது இஸ்லாமிய அரசு பயங்கரவாத கொடிகள் மற்றும் கூட்டத்தின் பெரும் நாசத்தை ஏற்படுத்த திட்டமிடப்பட்ட 2 மேம்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் கைப்பற்றப்பட்டன. இது தந்தை மகன் கூட்டணியில் உருவான அடிப்படைவாதத்தால் தூண்டப்பட்ட தீவிரவாத செயல் என்பதை ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். இதிலே மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், தாக்குதல் நடத்திய சஜித் அக்ரம் இந்த துப்பாக்கிகளை வைத்திருக்க சட்டபூர்வமாக உரிமம் வைத்திருக்கின்றார். இவர் தீவிரவாத கண்காணிப்பு பட்டியலில் இல்லாதது ஆஸ்திரேலியாவின் ஆயுத சட்டங்களில் உள்ள பெரிய ஓட்டையை சுட்டிக்காட்டுகின்றது என்பதுதான் இங்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஆஸ்திரேலியா போன்ற ஒரு நாடு, ஒரு பாதுகாப்பிற்கு பெயர் போன நாடு, அங்கேயே இப்படியான விடயங்கள் நடைபெறுவது உண்மையிலும் மிகப்பெரியதொரு சோதனையை இல்லாவிட்டால் கவலையை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பேரழிவின் நடுவிலும் மனிதநேயத்தின் வெளிச்சமாக திகழ்ந்தவர் அஹ்மத் அல் அஹ்மத் எனும் பலஸ்தீனிய பழக்கடை உரிமையாளர் தான். காரணம், உயிரை பணயம் வைத்து ஒரு பயங்கரவாதியிடம் இருந்து துப்பாக்கியை பிடுங்கி பல பொதுமக்களை அவர் காப்பாற்றி இருந்தது. அந்த மனிதநேய செயலையும் அவரின் நாட்டின் உணர்வையும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தனி மனிதனின் ஒரு உணர்வையும் எடுத்து காட்டியது என்று கூறினால் மிகையாகாது. அந்த வகையில் இந்த வீரச் செயலுக்காக அவருக்கு ஆஸ்திரேலியாவின் உயரிய துணிச்சலுக்கான விருது வழங்கப்பட இருக்கின்றது. இந்த சர்வதேச பயங்கரவாத செயல் குறித்து நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள்? வெறுப்பு அரசியலின் தாக்கம் எப்படி பயங்கரமாக மாறுகின்றது? உங்கள் ஆழமான கருத்துக்களை கமெண்ட்ல வந்து தெரிவிங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறும் நான் உங்கள் அக்ஷயன் சுரேஷ். நன்றி, வணக்கம். Oh mon gros! Oh mais il y a son pote, il va se faire tirer dessus.